ஆனா நீங்களானா அது ஞாபகம் இருக்கானா? நெடுஞ்செழியனுக்கு வந்த பிறகு வந்த கொடுஞ்செழியன் பேசுனது அவரும் அந்த நாற்காலியில உட்காந்து வருதாங்க. பாட்டு பாடினமே நான் ஒரு வாட்டி பயங்கர மாசா. என்னது கள்ளத்தனம் செய்த கிராதகன் அப்படின்லாம் பாட்டு பாடினீங்களேண்ணா, அந்த நாற்காலியில உட்காந்து நபர் தான். ஏன் நீங்க நாற்காலிக்கு மரியாதை கொடுக்கலனா? நீங்க பண்ண எதையுமே நான் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கல. இன்னைக்கு இருக்கிற இந்த இரட்டை நிலைப்பாட்டை தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம தான் நான் பேசியிருக்கோம். மேடையில பேசும்போது செருப்பு எடுத்து காட்டியிருக்கோம். சங்கின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? கருப்பு சிவப்பு அது செருப்பு கலர் பாத்தியா அப்படின்னு காட்டணுமே. அதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் மரியாதை அதுல வராதா? அந்த நாகரிகம் அந்த ஏரியாவுக்குள்ள வராதா? இது எல்லாத்தோட அல்டிமேட்டா ஒரு வயசான திருட்டு பையன் அப்படின்னு ஒரு கதை சொன்னீங்க ஞாபகம் இருக்கானா? அந்த கதையில அந்த ஒரு திருடன் வந்து ஊர் ஃபுல்லா திருடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய சாவர காலத்துல அவனுடைய மகனை கூப்பிட்டு மகனை எல்லாரும் என்ன ரொம்ப சபிக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க. அதனால எனக்கு பிறகாது என்ன எல்லாரும் நல்லபடியா பேசுற அளவுக்கு நீ ஏதாச்சும் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் மகன் வந்தான். அவன் இன்னும் கொடூரமான திருடனாக இருந்தான். அப்ப ஐயோ சாமி இவனுக்கு அவங்க அப்பா எவ்வளவோ மேல்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. அந்த மகன் தான் மு க ஸ்டாலின். ஐயா அண்ணா நீங்க தானே பேசுனீங்க. இதோடவா சிஎம் சார் அப்படிங்கிறது அநாகரிகமாக இன்னைக்கு அந்த அண்ணன் சீமானுக்கு படுகிறது? மாண்புமிகு ஐயா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தானே விஜய் பேசியிருக்கணும். நீங்க வேற பேசி காட்டுறீங்கன்னா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஸ்டாலினை அங்கிள் சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்டாலினை சிஎம் சார்னு சொன்னா என்ன பிரச்சனை? இல்ல வேற என்ன விமர்சிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்து என்னன்னா கருணாநிதி அவர்களை கருணாநிதினு சொல்லக்கூடாது, கலைஞர்னு சொல்லணும். திமுக காரங்க தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அதுதானே என்ன ஆயிட்டு வரீங்க? நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க?